என்னங்க நீங்கள் ரொம்ப கோவப்படுற ஆளா? அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிளிப்பை கேளுங்க. ஏன்னா, பொறுமையாக இருக்கிறது தாங்க நமக்கு தைரியம் தேவைப்படுது. மற்றபடி தெருவில் போகிற நாய்க்கு கூட கோவம் வருங்க. அதனால் பொறுமையாக இருந்து பாருங்களேன். உங்கள் லைஃப் நல்லபடியாக இருக்கும். அப்புறம் லாஸ்ட் வீக்கில் ஒரு நியூஸ்க்கு பார்த்தேன். 2 கப்புள்ஸ் அவங்க வந்து 25 இயர்ஸாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், சரி நம்ம வந்து ஒரு அனிவர்சரி செலிப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே பார்ட்டி மாதிரி வச்சுருக்காரு. ப்ளஸ் வந்து ஒரு கேக்கு, அதுதான் அவனுக்கு எமனா போயிருக்கு பாருங்களேன். அந்த கேக்கை வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. கடைசியாக அந்த அம்மா, எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயம் தானே, அந்த அம்மா ஒரே ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு, நாளைக்கு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு பீஸ் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி, ஏன்னா அவங்க வெளிநாடு தானே அப்படிங்கிற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் படுக்க போயிட்டாங்க. மறுநாள் காலையில் அந்த அம்மா ஃப்ரிட்ஜை வந்து திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே கேக்கை காணோம். அட பாவிங்களா! நம்ம பையன் சும்மா இல்லாமல் நைட்டு கேக்கை முடிச்சு விட்டு படுத்துட்டாப்படி. அதனால் அந்த அம்மா அவ்வளோ கோவப்பட்டு அவங்கள டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சுங்க. இது ரியல் நியூஸு. லாஸ்ட்டு வீக்கில் நான் பார்த்துருந்தேன். யூரோப் கண்ட்ரியில் நடந்த விஷயம். இங்கே வந்து கேக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம பையன் பார்த்தீங்களா இல்லையா, எவ்வளோ சம்பாதிப்பான், கஷ்டப்படுறான். ஆனால் இந்த ஒரு கேக் அந்த அம்மாவுக்கு கொடுக்காம இப்படி பண்ணிட்டானப்பா. அதனால் முதல்ல சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யோசித்து நம்ம பண்ணோன்னா லைஃப் நல்லபடியாக போகும்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. தேங்க்யூ.